வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியா முழுக்க தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் ஏறக்குறைய 58,000 பேர் இந்த நிதியாண்டில் வேலை இழப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்த வேலை இழப்பு தொடரும். மொத்தமாக வேலை இழக்கப் போகிறவர்கள் 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்களாக இருப்பார்கள் என்கிற அச்சம் 2 மாதங்களுக்கு முன்பு விதைக்கப்பட்ட போதே ஃபோரம் ஃபார் ஐடி எம்ப்ளாயீஸ் ஃபைட் என்கிற நிறுவனத்தை தொடங்கி 2015 டிசிஎஸ் நிறுவனத்தை வேலையிலிருந்து நீக்கப்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு மீண்டும் அமரச் செய்த ஃபைட் அமைப்பின் தலைவி பரிமளா அவர்களை பேச அழைத்திருந்தோம். இப்போது மீண்டும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி பேசுவதற்காக பரிமளா எங்களோடு இணைகிறார். வணக்கம் பரிமளா. இப்போ கடந்த முறை நான் பேசிய போது அந்த பிரச்சனை தொடக்க நிலையில் இருந்தது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு அந்த உங்களுடைய அமைப்பை பல இடங்களில் போராடி அந்த வேலை நீக்கத்தை, வேலையிலிருந்து மொத்தமாக பணியாளர்களை வெளியில் அனுப்புகிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பூர்வமாகவும் வேறு பல வகைகளில் மனுக்களை அளிப்பதன் மூலமாகவும் அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது உள்ளபடியே மகிழ்ச்சி. நான் பேசிய பிறகு இன்ஃபோசிஸ் உடைய நிறுவனர் நாராயணமூர்த்தி ஈடி நவ் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார். அது முக்கியமாக 3-4 விஷயங்களை பற்றி சொன்னார். லே ஆஃப் என்பது தேவையில்லை. தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களை வேலையிலிருந்து நீங்கள் அனுப்ப வேண்டியதே இல்லை, அதற்கான அவசியமே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் சற்று சம்பளத்தை குறைத்து கொண்டு இந்த பணியாளர்களுடைய சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த இளைய தலைமுறையை நீங்கள் ரீஸ்கில் செய்ய வேண்டும். கடந்த முறை நாம் பேசிய போது நீங்கள் அதை பற்றி மிக விரிவாக சொல்லியிருந்தீர்கள். பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் இந்த தொழிலாளர்களுக்கே தவிர அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல, பயிற்சி அளிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லியிருந்தார். அதே கருத்தை நாராயணமூர்த்தியும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர்கள் ஒரு சங்கங்களாக யூனியனாக அணிதிரள்வதற்கான தேவையை ஒரு மனிதாபிமானமற்ற அணுகுமுறை தான் உருவாக்குகிறது என்கிற ஒரு கருத்தையும் நாராயணமூர்த்தி சொல்லி இருக்கிறார். ஒரு வகையில் 2015 முதல் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் செய்து வரக்கூடிய அந்த பணியின் எதிர்விளைவு அல்லது அந்த பணியின் தொடர்ச்சியாகத்தான் நாராயணமூர்த்தி சொன்ன கருத்துக்களை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களாக தேசிய அளவில் ஐடி தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து நீங்கள் கலந்தாலோசனை, இந்த விஷயத்தை எப்படி சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வது என்பது பற்றியும் பேசிடுங்கள். முதலில் அந்த மாநாட்டில் நீங்கள் எடுத்த தீர்மானங்களை பற்றி, முடிவுகளை பற்றி, இப்போது மாறி இருக்கக்கூடிய சூழல்களை பற்றி இப்போது முதலில் சொல்லுங்கள். இந்த ஜூன் 17-18 2 நாட்கள் இந்திய அளவிலான ஒரு ஐடி தொழிலாளர்கள் மாநாடு சென்னையில் நடந்தது. இது இந்திய ஐடி துறை வரலாற்றில் முதல் நடந்த ஒரு மாநாடு. அந்த வகையில் குறிப்பாக சென்னையில் மே தினம் என்பது முதலில் சென்னையில் தான் கொண்டாடப்பட்டது. அதே போன்று தொழிற்சங்க வரலாறு என்பதும் சென்னையிலிருந்து தான் தொடங்குகிறது. மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்னு பில்லி மில்ஸில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழிற்சங்கம் தான் இந்தியாவில் முதல்ல இங்கே ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்கம். அந்த அடிப்படையில் ஐடி துறையிலிருந்தும் ஃபோரம் ஃபார் ஐடி எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற அந்த தொழிற்சங்கம் தான் ஐடி துறைக்குள்ள ஒரு தொழிற்சங்கத்தை ஒரு பிரேக் பண்ணி முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு சங்கமாக இன்னைக்கு இருக்குது. அதோட தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு ஐடி தொழிலாளர் மாநாட்டையும் சென்னையில் நடத்தியிருக்கோம். அந்த வகையில் நம்ம ஒரு பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வும் கூட. குறிப்பாக கொல்கத்தா, புனே, மும்பை, மற்ற நகரங்கள், சென்னையிலிருந்தும் பெங்களூரு போன்ற எல்லா நகரங்கள்லேருந்தும் ஐடி தொழிலாளர்களும் மற்ற துறைகளில் தொழிலாளர்களை அணிதிரட்டி கொண்டு இருக்கக்கூடிய தொழிற்சங்க செயல்பாட்டாளர்கள் போன்ற பல்வேறு துறைகள், குறிப்பாக பேங்கிங் செக்டாரில் யூனியன் செயல்பாட்டில் இருக்கிறவங்க,
அப்புறம் ஏர்போர்ட் ஒர்க்கர்ஸ் மத்தியில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி பல்வேறு துறையை சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க. அதை தாண்டி லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் வந்து நம்மளோட இணைஞ்சிருந்தாங்க. குறிப்பாக 2014 டிசிஎஸ் லே ஆஃப் நடந்தப்போ டிசிஎஸ் வழக்குகளை நடத்தினவங்க லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ பல்வேறு கோணங்களில் தற்போது நிலவக்கூடிய ஐடி துறை நிலவக்கூடிய இந்த நெருக்கடி குறித்து பல்வேறு கோணங்களில் அலசப்பட்டது. அதில் வந்து ஒரு ஒன்றரை நாள் வந்து ஒரு பிரதிநிதிகள் மாநாடாக அது நடத்தப்பட்டது. பிரதிநிதிகள் மட்டுமே, பல்வேறு தரப்பிலிருந்து அழைக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் வந்து ஒரு பல்வேறு, அதாவது குறிப்பாக இன்னைக்கு ஐடி துறையோட வரலாறு, அது கடந்து வந்த பாதை, இன்னைக்கு அது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக ஐடி தொழிலாளர்கள் ஐடி துறையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்ரைசல் சிஸ்டம், எக்ஸ்டெண்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. நேற்று 18ஆம் தேதி மாலை வந்து அதோட நிறைவு நாள் கருத்தரங்கமாக நடத்தப்பட்டது. அதில் குறிப்பாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட முன்னாள் நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் கலந்து கொண்டார். பேங்கிங் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட தமிழ்நாடு மாநில செயலாளர் தொடர் சிபி கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஜனநாயக தொழிற்சங்க மையம் அதோட கௌரவ தலைவர் தொடர் சிதம்பரநாதன் அவர்களும், ட்ரேட் யூனியன் சென்டர் ஆஃப் இந்தியாவோட ஜெனரல் செக்ரட்டரி தொடர் சஞ்சய் சிங்வி இவர்கள் எல்லாமே கலந்து கொண்டு மாநாட்டை வாழ்த்தி தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். ஸோ இந்த தீர்மானத்தில் நம்ம முக்கியமாக வந்து ஐடி தொழிலாளர்களோட பிரச்சனைகளை முன் வச்சது என்னன்னா, குறிப்பாக வந்து இன்னைக்கு நடந்துட்டுருக்கு இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது வழக்கமாக நடந்துட்டுருக்க அந்த ஜாப் கட் மாதிரியான ஒரு விஷயம் அல்ல. இது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தாராளவாத நவீன தாராளவாத பொருளாதார கொள்கை அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியோட ஒரு இதுவாக தான் பார்க்குறோம் நம்ம. இது வந்து குறிப்பாக வந்து இன்னைக்கு ஐடி துறைக்குள்ள ஒட்டுமொத்தமாகவே எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் ஒரு 4th ஜென்ரேஷன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த கட்ட டெக்னாலஜி வந்து ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. குறிப்பாக இன்டர்நெட் அதை ஒட்டி. ஸோ இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் 3D பிரிண்டிங், ஆட்டோமேஷன், இந்த மாதிரி வேகமாக வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து படுவேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது. ஸோ இதோட இம்பேக்ட், இதோட பாதிப்பு என்ன தொழில்துறையில் அப்படின்னு பார்க்கும்போது, தொழில்துறையில் வந்து ஏற்கனவே வந்து பழைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்து கொண்டிருந்த அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போது அது வந்து ஷிஃப்ட் ஆக போகுது, புது தொழில்நுட்பத்தை நோக்கி நகர போகுது. இப்போ இந்திய ஐடி துறை வந்து டிஜிட்டல் டெக்னாலஜியை நோக்கி ஷிஃப்ட் ஆகுறாங்க, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஆட்டோமேஷன். ஸோ ஏற்கனவே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற நிறைய ரெப்படேட்டிவாக நடக்கக்கூடிய வேலைகள் அது வந்து பெரும்பாலும் வந்து அந்த தொழிலாளர்களோட அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா, இந்த பாட்டம் லெவலில் இருக்கக்கூடியவங்க ஏறக்குறைய 40-50% வந்து ஒட்டுமொத்த தொழிலாளர் இதில் 40-50% பாட்டம் லெவலில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க, ஜூனியர் லெவல் என்ஜினியர்ஸ். ஸோ அவங்க வந்து ரெப்படேட்டிவான வேலைகளை தான் அதிகமாக இன்வால்வ் ஆகிறாங்க. டெஸ்டிங், இந்த மாதிரி கால் சென்டர் மாதிரியான வேலைகள், மெயின்டெனன்ஸ் வேலை, ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி வேலைகள். ஸோ இந்த வேலைகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் ஆட்டோமேட் ஆகுது. குறிப்பாக இந்திய ஐடி துறை என்பது ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி தான். குறிப்பாக இந்திய ஐடி துறை 60% வருமானம் அமெரிக்க மார்க்கெட்லேருந்து தான் வருது. ஸோ இந்த துறைன்றது அவுட் சோர்சிங் பிஸ்னஸ் மாடலை பேஸ் பண்ணினது. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லோ எண்ட் வேலைகள் எல்லாமே இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் எல்லாருக்கும் அவுட் சோர்ஸ் பண்ணுது. ஸோ 60% அவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் வருது. ஸோ இந்த லோ எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து நிறைய வந்து ஆட்டோமேட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஆட்டோமேட் ஆகும்போது அதோட விளைவு வந்து இங்கே இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து அது பாட்டம் லெவலில் இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் மெயினாக. ரெண்டாவது மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மிட் லெவல் மேனேஜர்ஸ் அவங்களையும் அஃபெக்ட் பண்ணும் அடுத்த கட்டமாக. ஸோ அவங்களுமே வந்து என்னென்னா
பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேனேஜரியல் ஒர்க் எல்லாமே அதுவும் மோஸ்ட்லி வந்து ஆட்டோமேட் ஆகிட்டு. ஸோ அதனால் அடுத்த கட்டம் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த லோ லெவல் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு வரும்போது அதிகமாக பாதிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், ஸோ இதனால் என்ன, ஆட்டோமேஷன் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இது ரெண்டும் சேர்ந்து குறிப்பாக இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு பீப்புள் சென்ட்ரிக்கான இண்டஸ்ட்ரி. நிறைய ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இதில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. ஸோ ஹெட் கவுண்ட் அண்ட் ரெவென்யூ குரோத் இது ரெண்டுமே வந்து ப்ரப்போர்ஷனேட்டாக தான் வளர்ந்து வந்திருக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த ஹெட் கவுண்ட் வந்து நீங்கள் பெரிய கம்பெனிகளோட அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா ஹெட் கவுண்ட் வர்சஸ் ரெவென்யூ குரோத் அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குது. ஸோ ஹெட் கவுண்ட் வந்து குறைஞ்சிட்டே வருது, ரெவென்யூ குரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பீப்புள் சென்ட்ரிக் மாடல் வந்து டெக்னோ சென்ட்ரிக் மாடலுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ ரெவென்யூ வந்து பாதிக்காது, மேபி ஒரு ஸ்லைட் ஒரு ஆசிலேஷன் இருக்கும், ஒரு ஷேக்கிங் இருக்கும். பட் ஆனால் ரெவென்யூ க்ரோத் வந்து தொடர்ச்சியாக ரெவென்யூ க்ரோத் இருக்க போது, பட் வேலை வாய்ப்பு வந்து ஐடி துறைக்குள்ள குறையும். ஸோ இந்த இதுக்கு இது வந்து எப்படின்னா ஆட்டோமேஷன் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இது ரெண்டும் ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஐடி துறையை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளாக இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ அவுட் சோர்சிங் மாடல் பிஸ்னஸ் மாடலுங்கிறதுனால அமெரிக்காலேயோ இல்லை யூரோப்பியன் யூனியன்லேயோ இல்லை வேறு வளர்ந்த நாடுகள்லேயோ இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து ஒரு பொருளாதார மந்த நிலை வந்து இருக்குது. முதலாளித்துவம் வந்து ஒரு நெருக்கடியை சந்திக்குது. அதுலேருந்து அந்த பொருளாதார மந்த நிலையினால அந்த நாடுகளில் நிறைய சிக்கல்கள் வருது. குறிப்பாக வேலை வாய்ப்பின்மை வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ அதிலிருந்து அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை பொலிட்டிக்கலாக அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட்டு H1B விசா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் இந்த கண்ட்ரி எல்லாமே வந்து டெக்னாலஜி ஒர்க்கர்ஸ்க்கான விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி டெம்பரரி ஒர்க் பர்மிட்டில் போகிறவங்களோட எண்ணிக்கையும் குறையும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸோட இதுவே வந்து என்னென்னா அவங்க வந்து இந்த ஒரு அவுட் சோர்சிங் பிஸ்னஸ் மாடலை பேஸ் பண்ணியிருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் இவங்க வந்து நிறைய வீசாவில் டெம்பரரி ஒர்க் பர்மிட்டில் நிறைய டெக்னாலஜி ஒர்க்கர்ஸ் இங்கேருந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே போயிட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ சீப் லேபர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வேலை பார்த்து நிறைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இந்தியன் ஐடி கம்பெனிஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனை இவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா குறிப்பாக பயன்படுத்திக்க போகிறாங்கன்னா ஏன்னா இது இப்போ தான் வருது. ஸோ இவங்க குறிப்பாக இன்ஃபோசிஸ் ஒரு மாடல் சொன்னாங்க. அவங்களோட அந்த குளோபல் டெலிவரி மாடலில் வீசா டிபெண்ட்டாக இருந்தது. இனி அது வந்து வீசா இண்டிபெண்ட்டாக நாங்கள் வந்து மாற்றி நகர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்ஃபோசிஸே வந்து என்ன அறிவிப்புனா அமெரிக்காவில் லோக்கல் பீப்புளை வந்து ஒரு 10,000 பீப்புளை நாங்கள் இனிமேல் ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இனி இங்கேருந்து போகிற எம்ப்ளாயீஸோட ஸ்ட்ரென்த் வந்து குறையும். ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிஸ்னஸ் மாடலில் இன்ஃபோசிஸோட ஸ்டேட்மெண்ட் படி 30% வந்து ஆன்சைட் ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை நடந்தது. ஸோ அந்த எஃபோர்ட்டை வந்து 10%-ஆக நாங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இனி 10% ஒர்க் தான் ஆன்சைட்டில் நடக்கும், மீதி 90% வந்து ஆஃப் ஷோரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் மாடலை அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒன்று லோக்கல் பீப்புளை ஹையர் பண்ணுவாங்க, இல்லைன்னா அமெரிக்காவில் இல்லைன்னா நியர் ஷோர் அப்படின்னு இன்னொன்று. ஸோ அமெரிக்கானா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் அங்கேயும் சீப் லேபர் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அங்கேயும் அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆஃப்ரிக்காவில் இல்லை வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயும் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸ் மாடலை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன ஒரு விளைவு ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நமக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஷேக் வந்திருக்கு, ஷேக் ஆகுது. ஸோ நாஸ்காமோட அறிவிப்பே பார்த்தீங்கன்னா 25% பேர் வந்து டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் வேலை இழப்பை சந்திக்க போகிறாங்க அடுத்த 3 வருஷத்தில். இந்தியன் ஐடி ஒர்க்கர்ஸ் வந்து ஏறக்குறைய 40 லட்சம் பேர். ஸோ 10 லட்சம் பேர் அடுத்த 3 வருஷத்துல வேலை இழப்பை சந்திக்க போகிறாங்க கண்டிப்பாக அப்படிங்கிறது
ஆஸ்காமோட அறிவிக்கை. சில முக்கியமான விஷயங்கள், அதாவது நீங்க சொன்னது, நீங்க ஏறக்குறைய அந்த விஷயத்த சொன்னீங்க. அதாவது இந்த ட்ரம்ப் அமெரிக்காவில் தான் ஜனாதிபதி ஆகணும்னு பிரச்சாரம் செய்த போது உங்க வேலைகளை இந்தியர்களும் மற்ற ஆசிய நாட்டவர்களும் எடுத்துடுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ் அமெரிக்கன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க உழைக்கும் வர்க்கத்துடைய வேலைகள் களவாடப்படுகிறது என்பதை வைத்து அவர் எடுக்கிறார். அதை என்ன சொல்றாங்க, பொருளாதார ஒரு பாதுகாக்கும் தன்மை, ப்ரொடெக்ஷனிசம் என்று சொல்றாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பங்கு. அது அமெரிக்காவில இருந்து சிங்கப்பூர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாருமே அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உள்நாட்டு அரசியல் நிலவரம் அது ஒரு முக்கியம். அப்போ ஒரு தீர்வு முன்வைக்கப்படுது இந்த விஷயங்களுக்கு. இப்ப இந்திய ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரம், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தகவல் தொழில்நுட்ப தேவைகள் என்பது அதிகரிச்சு கொண்டே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல ஏறக்குறைய 125 கோடி மக்கள்ல 25-35 கோடி மக்களுக்கு தான் இந்த தகவல் தொழில்நுட்பத்துடைய பலன்கள் நேரடியாக கிடைக்குது. ஏனைய மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தகவல் தொழில்நுட்பத்துடைய தேவைகள் வந்து கொண்டிருக்கு. இதை முறையா பயன்படுத்தும் பட்சத்துல இங்க இருக்கிற இந்த ஐடி மேஜர்ஸ் எல்லா நிறுவனங்களுமே இந்த 7.5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வேலை இழப்புகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கும் வருது. அதே மாதிரி ரொம்ப ஆக்கப்பூர்வமா நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸுடைய நிறுவனர் சொன்ன மாதிரி இதை ரொம்ப கம்பேஷனேட்டா ஒரு மனிதாபிமானமா இதை கையாள வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையும் உங்களை மாதிரியான எதிர்குரல்கள் வரும்போது அப்படியான ஒரு சிந்தனை மாற்றமும் நடந்து கொண்டிருக்கு. இதை எப்படி சாதகமா மாற்றுறது, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்க ஐடி தொழிலாளர்களுக்கு இப்போ நாளைக்கு ஜூலை 1ஆம் தேதி நீங்க வேலையை விட்டு போயிடுங்க, டெக் மஹிந்திராலேயோ காக்னிசன்ட்லேயோ அல்லது இன்ஃபோசிஸ்லயோ அப்படி சொல்லப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு நீங்க டைரக்டா சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஃபைட் அவங்களுக்கு எந்த விதத்துல அனுசரணையா இருக்கும், உதவிகள் செய்யும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த மாநாட்டோட இப்ப நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு இந்த மாநாட்டோட முடிவு என்னன்னா, இப்போ இந்திய ஐடி துறை என்ன சிக்கலை சந்திக்குது நான் சொன்னேன். ஸோ மாநாட்டோட ஒருமித்த கருத்து என்னன்னா, இன்னைக்கு இந்த பொருளாதார கொள்கை, நவீன தாராளமய பொருளாதார கொள்கைங்கிறது ஒரு லாப நோக்கத்தை கொண்டதாக தான் இருக்கு. அது வந்து மக்கள் நலனை கொண்டதாக இல்லை. அதோட விளைவை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க லே ஆஃப்க்கும் இந்த பொருளாதார கொள்கைக்கும் டைரக்டா லிங்க் இருக்கு. இப்போ நீங்க உங்களோட பொருளாதார கொள்கை என்பது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதனால இந்திய அரசு உடனடியாக நடந்துட்டு இருக்க இந்த லே ஆஃப்ல தலையிடணும். இதை தடுத்து நிறுத்தி இதுல இருந்து வேலை இழப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன திட்டம், அடுத்த கட்ட திட்டம் என்னங்கிறத இந்திய அரசு தலையிட்டு அதை பத்தி பேசணும். இந்த பொருளாதார கொள்கைக்கும் இந்த வேலை இழப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. மூணாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்பை ஏன் நம்ம லோக்கல்ல உண்டாக்க முடியாது? குறிப்பா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இன்ஜினியரிங் காலேஜஸ், அந்த நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்றது இந்த ஐடி துறை 90கள் ஐடி துறை ஒரு பெரிய வேகம் எடுக்கும்போது தான் இன்ஜினியரிங் காலேஜஸும் அதிகமாக வந்து வளர்ந்துருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து அவ்வளோ இன்ஜினியர்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு வராங்க. அதில் ஏறக்குறைய 60% பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைன்றது இந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க கொடுக்குற தகவல். ஸோ இந்த 60% பேர் வந்து வேலை வாய்ப்பு, இப்படி இவ்வளோ இன்ஜினியர்ஸ் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு ரிசர்வ் ஃபோர்ஸ் மாதிரி வெளியே நிற்கிறது. அப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு இவங்களோட எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கண்டிஷனை வந்து இன்னும் அதை வந்து கூடுதல் ஆக்குது. ஏன்னா உனக்கு வந்து நீ ஏதாவது கேள்வி கேட்டால் நான் உள்ள வெளியே அனுப்பிடுவேன், எனக்கு வெளியில் ஆள் ரெடியாக இருக்காங்க, நிறைய பேர் வெளியில் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நீ வந்து நான் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு உள்ளே இருந்தீங்கன்னா இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு வெளியே ஆகிறதுக்கு நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்கு இன்னைக்கு. ஸோ அப்போ இந்த அன்எம்ப்ளாய்டு யூத் கிராஜுவேட்ஸ்க்கு அரசாங்கத்துக்கு என்ன திட்டம்? மோடி வந்து அறிவிச்சாரு 1 கோடி வேலை வாய்ப்பு நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குங்க. இந்த அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு வேலை வாய்ப்புக்கான திட்டம் என்ன அவங்ககிட்ட, அதை வந்து நீங்கள் அறிவிங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு இன்டர்னலாக இந்த துறை வந்து ஒவ்வொரு துறையுமே வேலை வாய்ப்பை உண்டாக்குது. அப்போ இந்த துறைக்குள்ளே இந்த வேலை வாய்ப்பை பாதுகாக்கிறதுக்கு அது வந்து ஒரு தற்சார்பு வளர்ச்சியை பெறுவதற்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து அரசு தலையிட்டு இதில் பண்ணணும்.
அப்போ குறிப்பாக வந்து அந்த ஐடி அந்த சட்டங்கள் இன்னைக்கு வந்து தொழிலாளர் சட்டங்கள் அவ்வளோ அத்தனை சட்டங்கள் இருக்குது. எல்லாருமே இந்த இந்தியாவில் தொழில் நடத்துகிறவங்க எல்லாருமே இந்த தொழிற்சங்க சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து ஐடி நிறுவனங்களுக்கு மட்டும் சில இடங்களில் வந்து எக்ஸிபிஷன் கொடுக்கறது, இந்த வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சில இடங்களில் வந்து தொழிற்சங்கம் ஆரம்பிக்க முடியாது, சில ஸ்டேட்டில் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு ஜிஎஸ்டி ஒரு வரி கொண்டு வராங்க. வருமானம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரி, அதை வந்து வருமானத்தை வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே வரின்னு சொல்கிறாங்க. ஒரு தேசம் ஒரு வரிங்கிறாங்க. ஆனால் ஒரு தேசம் ஒரே தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஏன் ஒரே மாதிரி தொழிலாளர் நலனை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இல்லை? ஒரு ஸ்டேட்டில் ஒரு சட்டம் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ தொழிலாளர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் சட்டம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்டேட்டும். ஸோ அப்படி இருக்கு. அப்போ இந்தியன் ஐடி கம்பெனிஸ் இந்த தொழிற்சங்க சட்டங்களை பெருசாக வந்து ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, அதுக்காக அவங்க எந்த தண்டனைகளுக்கும் உள்ளாகிறதும் கிடையாது. ஏன்னா இவர் நாராயணமூர்த்தி ஒரு பக்கம் நீங்கள் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா தொழிற்சங்கம்ன்றது வரதான் செய்யும் அப்படின்னும் போது, இன்னொரு பக்கம் நாஸ்காமோட தலைவர் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து தொழிற்சங்கம் வந்து தேவை கிடையாது, ஏன்னா நாங்கள் நாஸ்காம்ன்றது தொழிலாளர்களுக்காகவும் நாங்கள் இருக்கோம் அப்படி. அது எப்படி முதலாளிகளுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்கும் அப்படிங்கிறது நம்மளோட பெரிய கேள்வி. உங்களோட இரண்டாவது கேள்விக்கு வந்து இன்னைக்கு இன்னமும் வந்து தொடர்ச்சியாக வந்து லே ஆஃப் அப்படிங்கிற இல்லீகல் டெர்மினேஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபைட் சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில், ஏன்னா இவங்க சொல்கிறது பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சிஸ்டம்ங்கிறது ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க ஐடி கம்பெனிஸ் வந்து. அதை பயன்படுத்தி எம்ப்ளாயீஸ் வந்து புவர் பெர்ஃபார்மர் அப்படின்னு பிராண்ட் பண்ணி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண சொல்கிறது. இது வந்து ஒரு இல்லீகலான ஒரு ஆக்டிவிட்டி. இது வந்து அக்ராஸ் இண்டஸ்ட்ரி வந்து நடக்குது. ஸோ நாங்கள் இந்த எக்ஸிஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சிஸ்டத்தை வந்து நீங்கள் அகற்றணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். ஏன்னா அது வந்து ரொம்ப பாரபட்சமானது, எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இருக்கிற ஒரு சிஸ்டம் அது. இந்த சிஸ்டம் வந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டிய சிஸ்டம். இதை ஒட்டியே பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான்னு ஒன்று இருக்குது ஐடி கம்பெனிஸ்லாம். ஸோ இப்போ சிடிஎஸ் கூட என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, தொழிலாளர்கள்கிட்ட வந்து வந்த தகவல் என்னென்னா, நாங்கள் லே ஆஃப் நிறுத்துகிறோம், ஏற்கனவே புவர் ரேட்டிங் போட்டவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானில் போட போகிறோம் அவங்கள. ஸோ அது வந்து 3 to 6 months அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போம். ஸோ அதில் இம்ப்ரூவ் பண்ணலைன்னா திருப்பி புவர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி வெளியில் அனுப்புவாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக அவங்கள வந்து புவர் பர்ஃபார்மர்னு பிராண்ட் பண்ணுறது. ஸோ இந்த பிஐபி இதில் தான் அவர் நாராயணமூர்த்தி என்ன சொல்கிறாரு, நீங்கள் இளையவர்களை யங்ஸ்டர்ஸை ரீஸ்கில் பண்ணுங்க, ட்ரைனிங்க்கு டைம் கொடுங்க. அந்த டைமை யாரு கொடுக்க முடியும்னா அதில் இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, சீனியர் லீடர்ஸ் இந்த செக்டார் தான் கொடுக்க முடியும். அவங்கள பயிற்சிக்கு அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுங்க. வேலையும் வாங்கிட்டு, நீங்கள் ஏற்கனவே பேசும்போது சொன்ன விஷயம் தான், வேலையும் வாங்கிட்டு பயிற்சியும் பெறுவது என்பது சாத்தியம் இல்லாதது. எனவே அவங்களுக்கு நேரம் கொடுங்க அப்படிங்கிறது. அதை நீங்க சொல்ற மாதிரி அதை 3 மாசம் 6 மாசம்ங்கிறது ஒரு முழுமையான பயிற்சியா ரீஸ்கில்லிங்கா இருக்கிற பட்சத்துல அவங்கள அந்த நிறுவனம் தக்க வைத்துக் கொள்ள முடியும்னு தான் நான் நினைக்கிறேன், இல்லையா? இல்ல, அதுதான் அந்த பிஐபி அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலோ இல்ல பிஐபியோ ரெண்டுமே வந்து எந்த விதத்திலையும் வந்து அது எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடையோ இல்லை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நீதியான முறையிலையோ அது வந்து நடக்கிறது இல்லை. ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு பாரபட்சத்தோட தான் நடக்குது. அதை வந்து ஒரு கருவியாக தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க சிடிஎஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த நேம் சேக் அந்த இதில் எல்லாரையும் வந்து பிஐபியில் போட்டு ஒரு 3, அதாவது இப்போ வந்து வெளியில் நிறைய எதிர்ப்பு இருக்குது. லே ஆஃப்க்கு எதிராக தொழிலாளர்கள் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறது, கோர்ட்டு கேஸுன்னு போய் அவங்க வந்து நீதித்துறையை வந்து அணுகிட்டு இருக்காங்க. அதனால வெளியில் பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஸோ இந்த எதிர்ப்பை மட்டுப்படுத்துகிற ஒரு வேலையை தான் நான் பார்க்குறேன். பிஐபியில் போடுறேன் அப்படிங்கிறது வந்து சரி ஒரு இன்னொரு சான்ஸ். எதிர்ப்பு அந்த மொமெண்டம் எதிர்ப்பு தக்க வைக்கப்படுகிற பட்சத்தில் அது இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை வேலை நீக்கம் என்கிற பிரச்சனை இருக்குமானால் உங்களை போன்ற ஃபைட் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்து
பணியாளர் நலன் சார்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் அவர்களால் நகர முடியாது. அதாவது ஏற்கனவே ஏனென்றால் மீண்டும் மீண்டும் இன்ஃபோசிஸ் நிறுவனரே அதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை வைத்து பார்க்கும்போது பணியாளர்கள் பக்கத்திலிருந்து இந்த அழுத்தமும் நிர்பந்தமும் இருக்கிற பட்சத்தில் அவர்களால் எதிர்மறையாக செயல்பட முடியாது என்பதுதான் உண்மை. அது நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இங்கே என்னன்னா, இப்போ நான் ஒரு 2-3 மாதத்தில் நான் எல்லா தொழிலாளர்களையும் வெளியேற்றுறதுக்கும் ஒரு 6 மாதத்தில் நான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலாளர்களை வெளியேற்றுறதுக்கும் அப்போ அந்த எதிர்ப்புங்கிறது ஷார்ட் பீரியடில் பண்ணுறதுக்கும் லாங்கர் டியூரேஷனில் பண்ணுறதுக்கும் எதிர்ப்பு வந்து நீங்கள் லாங்கர் டியூரேஷனில் பண்ணும்போது அது வந்து எதிர்ப்பு கொஞ்சம் எம்ப்ளாயி சைட்லேருந்து வந்து எதிர்ப்பு குறைவாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் பண்ண போகிறாங்க டிசிஎஸ் காக்னிசன்ட் டெக்னாலஜி வந்து அதை தான் பிளான் பண்ணுறாங்கன்றது என்னோட கருத்து. ஏன்னா சமீபத்தில் ரவிசங்கர் பிரசாத்தோட மீட்டிங் நடந்திருக்கு, ஐடி எம்ப்ளாயர்ஸோட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து என்னன்னா இந்த லே ஆஃப் வந்து பண்ணுவாங்க, ஆனால் மக்கள்கிட்டேருந்து எதிர்ப்பு, தொழிலாளர்கள்கிட்டேருந்து எதிர்ப்பு அதிகமாக வராமல் எப்படி இதை பண்ணுறது அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதனால இந்த பிஏபி அப்ரைசல் எல்லாமே வந்து தொழிலாளர்களுக்கு விரோதமானது. இதை வந்து உடனடியாக அகற்றணுங்கிறது மாநாட்டோட தீர்மானம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதுக்கு தான் வந்து பெரும்பாலும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பெரும்பாலும் மற்ற துறைகளில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு என்பது அனுபவ அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது. அதே மாதிரி தான் இந்த துறையிலும் இருக்கணும். நம்ம இந்த மாதிரியான முறைகள் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இது தீர்மானமாக ஏற்றிருக்கோம் இந்த மாநாட்டில். குறிப்பாக வந்து பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் ஐடி துறைகளில் இந்த லே ஆஃப்லேயும் இப்போ நான் எப்போ நீங்கள் ஒரு மாச இல்லீகல் டெர்மினேஷன் நடந்தாலும் அதில் பெண்களோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா குறிப்பாக வந்து திருமணமான குழந்தை பராமரிக்கிற பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க வந்து அதிகமாக இண்டஸ்ட்ரியில் பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா நீங்கள் திருமணம் ஆகி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை வந்து போஸ்ட் டெலிவரி, இப்போ வந்து பாலூட்டுற அந்த காலகட்டம், இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு வந்து இந்த அப்ரைசல் சிஸ்டத்தை பயன்படுத்தி குறைவான ரேட்டிங் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸில் போட மாட்டேன்னு சொல்கிறது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து மறுக்கிறது பாரபட்சமாக. குறிப்பாக வந்து அவங்க வந்து புவர் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணுறது இந்த காலகட்டத்தில். ஸோ இவங்க இந்த மாதிரி மாஸ் லே ஆஃப் வரும்போது புவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுனா அதில் பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். ஏற்கனவே ஒர்க் ஃபோர்ஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 70-30 தான், 30% தான் விமன் இருக்காங்க ஐடிக்குள்ள. கம்பேரிட்டிவ்லி மற்ற துறையோட அதிகம். இதில் முக்கியமான கோரிக்கை ஏன்னா காலம் கருதி முக்கியமான கோரிக்கைகளை நீங்கள் சொன்னால் நம்ம நிறைவு செய்துக்கலாம். நிகழ்ச்சியோட காலம் கருதி சொன்னேன், நீங்கள் முக்கியமான கோரிக்கைகளை தொகுத்து அதாவது உடனடியாக இந்திய அரசு வந்து நடந்துட்டு இருக்க லே ஆஃப்ல இமீடியட்டாக தலையிட்டு இதை வந்து நிறுத்தணும். இந்த லே ஆஃப்கான காரணங்கள் என்ன, இந்த வேலை இழப்புக்கான காரணங்கள் என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து அதை ஆய்வு பண்ணி வேலை இழப்பு, நடக்க போகிற வேலை இழப்பை தடுத்து நிறுத்தி இவங்களோட வேலை வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்தணும். ரெண்டாவது வந்து இந்த நடந்துட்டு இருக்க லே ஆஃப்க்கும் இந்த பொருளாதார கொள்கைக்கும் டைரக்டாக சம்பந்தம் உண்டு. அதனால இந்த பொருளாதார கொள்கை என்பது ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. அது வந்து பொருளாதார கொள்கை என்பது மக்கள் நலனை சார்ந்து இருக்க வேண்டிய ஒன்று. மூன்றாவது வந்து இந்தியாவின் அனைத்து தொழிலாளர் சட்டங்களும் ஐடி தொழிலாளர்களுக்கும் பொருந்தும். அந்த தொழிலாளர் சட்டங்கள் ஐடி நிறுவனங்களில் முறையாக அமல்படுத்தப்படணும். அதை மீறுபவர்கள் மேல வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும் அப்படிங்கிறது. குறிப்பாக ஐடி துறைக்குள்ள இந்த அப்ரைசல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அப்ரைசல் சிஸ்டம், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் ரெண்டுமே வந்து தொழிலாளர்களுக்கு எதிராக தான் பயன்படுத்தப்படுது. அது வந்து அந்த சிஸ்டம் வந்து உடனடியாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சிஸ்டம். அதனால் நீங்கள் வந்து ஹைக்கு ப்ரமோஷன் அப்படின்னா அது வந்து அனுபவ அடிப்படையில் கொடுக்கப்படணும். அதை பற்றி வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படணும். குறிப்பாக பெண்கள் சம்பந்தமாக வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஒரு அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ப்ரெக்னன்சி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய டிஸ்கிரிமினேஷன் உள்ள நடக்குது. 30% தான் விமன் இருக்காங்க, ஆனால் அது எல்லாமே வந்து பாட்டம் லெவலில் தான் அதிக விமன் இருக்காங்க. மேலே போக போக விமனோட பார்ட்டிசிபேஷன் இல்லை இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ப்ரெக்னன்சி, சைல்ட் பர்த்து அது எல்லாமே தடையாக இருக்குது. ஸோ இந்த பாரபட்சம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும்.
பெண்களுக்கு வந்து குறிப்பாக வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற அந்த ஆக்ட் படி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஆனால் பெரும்பாலும் கார்பரேட்ஸ் வந்து அதை முறையாக வந்து நடைமுறைப்படுத்தலை. அதனால் இந்த கம்ப்ளைண்ட் கமிட்டிஸ் வந்து முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த பெண்களை வந்து பாரபட்சமாக நடத்துறது, ஜெண்டர் பேசிஸில் நடத்துறது நிறுத்தப்படணும். குறிப்பாக வந்து கிரச் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து நிறுவனங்களில் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஐடி காரிடார்லேயே வந்து அவங்களுக்கான குறிப்பாக நிறைய பெண்கள் வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து வெளியே அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் வந்து தங்கி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அக்காமடேஷன் அப்படிங்கிறது வந்து இல்லை, பாதுகாப்பான ஒரு தங்குமிடம் என்பது இல்லை. அதை வந்து நிறுவனங்கள் வந்து உறுதிப்படுத்தணும். அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அது வழங்கணும். குறிப்பாக பெண்களை வந்து இரவு நேர பணியில் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி அவர்களை இரவு நேர பணியில் போடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கைகளை நம்ம மாநாட்டில் வச்சுருக்கோம். பரிமளா, எங்கள் அரங்குக்கு வந்து முக்கியமாக இந்த ஃபைட்டுடைய தேசிய மாநாட்டின் முதல் மாநாட்டுடைய விஷயங்களை மிக அழகாக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறீர்கள். உங்களது முயற்சிகள் ஏற்கனவே பல வெற்றிகளை சந்தித்திருக்கின்றன. இன்னும் தொடர்ந்து வெற்றிகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். தொடர்ந்து இப்போது .com-உடன் நீங்கள் வெவ்வேறு கட்டங்களில் இது உடனடியான ஒரு தீரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. நிறைய பேச்சுவார்த்தைகள், நிறைய கோரிக்கைகள், இதெல்லாம் இதில் அரசு தலையிட வேண்டும். இது ஒரு முத்தரப்பு விஷயமாக இருக்க வேண்டும். பணியாளர்கள், தொழில் நிறுவனங்கள், அரசு என்ற ஒரு முத்தரப்பு விஷயமாக இது முழுமையாக மாற வேண்டும் என்பது போன்ற இது ஒரு நீண்டகால இந்த பயணத்தில் நாங்களும் உங்களோட உடன் இருக்கிறோம். வந்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.